ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் காய்ந்த மொச்சப்பயிர் வச்சு நல்ல ஒரு நான்வெஜ் சுவையில் சூப்பராக நல்ல டேஸ்டியான மசாலா மொச்சப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிர் வச்சு குழம்பு ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை மொச்சப்பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சரியாக ஒரு 6 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மொச்சப்பயிர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லேயும் மொச்சப்பயிர் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மொச்சப்பயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே மொச்சப்பயிரை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 அல்லது 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா அதோட ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா திறந்துருக்கேன். இப்போ மொச்சப்பயிர் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா மைய வெந்திருக்கணும். ஸோ இப்போ இது இருக்கட்டும், நம்ம குழம்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 பத்தை அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 4 பல் பூண்டு, பாதி பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து செய்யும்போது நல்ல ஜீரணமாகும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்ல ஒரு நைஸான விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல வெங்காயத்தோடைய கலரே மாறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 சின்ன தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளினா 1 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். ஸோ மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மொச்சப்பயிரை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. வேக வச்சு தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிக்க வேணாம். மொச்சப்பயிறு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுதையும் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மொச்சப்பயிர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதே ப்ராசஸை அப்படியே நீங்கள் கடாயில் செய்கிறதுனால செய்யலாம். கடாயில் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் கொதிச்சு வர்றதுக்கு. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறமா நல்ல குக்கரோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நான் திறந்துருக்கேன். இது விசில் வரும்போதே பார்த்திங்கன்னா வீடு முழுக்க அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவிட்டால் அவ்வளோதான். சூப்பராக நல்லா மணக்க நல்ல ஒரு நான்வெஜ் சுவையில் மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.